ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 8 அண்ட் 9க்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ்க்கான வேர் டு ஸ்டடி வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு யூனிட் 8 அண்ட் 9 அதுக்கப்புறம் மிச்ச யூனிட்கான சிலபஸும் வந்து இதே மாதிரி போடுங்க. வேர் டு ஸ்டடி வந்து இதே மாதிரி சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் வந்து என்னென்ன பாடங்களில் வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக நம்ம யூனிட் அண்ட் 8 அண்ட் 9க்கான வீடியோவும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த யூனிட் 8 அண்ட் 9ல வந்து அவ்வளவா வந்து நிறைய பாடங்கள் வந்து இருக்காது. ஓகேவா? ஏன் இருக்காது அப்படின்னா ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதிலே வந்து ஜாகிரபி இது எல்லாத்துலயுமே வந்து தமிழ்நாடு சார்ந்து வர பாடங்கள் எல்லாமே யூனிட் 8 அண்ட் 9லயும் வந்து கவர் ஆகும். ஓகேவா? இதுல பாருங்க யூனிட் 8ம் சரி, யூனிட் 9ம் சரி 2மே தமிழ்நாடு, தமிழகத்தை பத்தி தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அதனால இதுல நீங்க புதுசா வந்து அதிகமா படிக்க போறது ஒண்ணும் இருக்காது. ஆல்ரெடி படிச்சது தான் இருக்கும். அதோட இதுலயும் உங்களுக்கு அதே பாடம் ரிப்பீட் இருந்துச்சு அப்படின்னா, இத திரும்ப ஒருக்க பார்த்துக்கோங்க. ஏன்னா, இப்ப யூனிட் 8, 9க்கு தான் இப்ப நடக்கிற ரீசென்ட்டா நடக்கிற எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ, அதனால வாங்க என்னென்ன டாபிக் வந்து எங்கெங்க நம்மளோட ஸ்கூல் புக்ல கவர் ஆகுது அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிற டாபிக் ஏல வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்ன பாடங்கள்ல கவர் ஆகுது அப்படின்னா, தமிழ் சமுதாய வரலாறு, பண்டைய காலத்து தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற 2 பாடம். இது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்ல இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம ஹிஸ்டரியில நீங்க படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் திரும்ப இங்க ஒருக்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 9th ஸ்டாண்டர்ட்ல தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற பாடம். 11th ஹிஸ்டரியில தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? இந்த 4 பாடங்கள் அது மட்டும் தான் இந்த தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறதுக்குள்ள கவர் ஆகும். ஓகேவா? இந்த 4 பாடத்த நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் இங்க ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. படிக்காத பாடத்த திரும்ப நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஓகேவா? தொல்லியல் கண்டுபிடிப்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சங்க காலம், யுக்க காலம் வரைக்கும். அதுல தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற டாபிக்ல என்னென்ன லெசன் கவர் ஆகும்னா, 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிற பாடம். சரியா? வேத காலம் அப்படின்னு முன்னாடி இருக்கும். அத பார்க்காம தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறத மட்டும் அந்த டாபிக் மட்டும் அந்த லெசன்ல படிச்சுக்கோங்க. 11th ஹிஸ்டரியில தமிழக அகழாய்வு இடங்கள் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 பாடத்த வந்து படிச்சுக்கோங்க. அடுத்ததா திருக்குறள் அப்படிங்கிற டாபிக் குடுத்திருப்பாங்க. இந்த குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஆப்ஷன் பி திருக்குறள். இது எல்லாமே வந்து திருக்குறள்ல சம்பந்தப்பட்டது தான். இந்த திருக்குறள் வந்து எங்கே நம்மளுக்கு கவர் ஆகும்னா, இது நம்ம தனியாலாம் படிக்க போறதில்ல. இதுக்கு வந்து ஒரு 25 அதிகாரம் ஆல்ரெடி தமிழ்ல சிலபஸா குடுத்திருப்பாங்க. அந்த 25 அதிகாரங்கள மட்டும் நீங்க நல்லா படிச்சு, அதோட பொருள மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். குறள் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்ல. குறள பார்த்தோனே உங்களுக்கு பொருள் ஞாபகம் வந்தாலே போதும். ஏன்னா முன்னாடிலாம் குறள் வந்து நடுவுல டேஷ் குடுத்து, இந்த இடத்துல என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. ஆனா இப்பலாம் அப்படி கேட்கறது இல்ல. அந்த குறளுக்கான விளக்கத்த நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. அந்த விளக்கம் உங்களுக்கு தெரியணும்னா, அந்த குறள்ல குடுத்திருக்க வார்த்தைகளுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அந்த பொருளும், அந்த விளக்கத்தையும் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிறலாம். இப்பலாம் 5லிருந்து 6 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. திருக்குறள் சம்பந்தமா யூனிட் 8லயும் சரி, தமிழ் இது 2மே கலந்து கிட்டத்தட்ட ஒரு 3லிருந்து 5 கொஸ்டின் வந்து திருக்குறள்ல இருந்து மட்டுமே கேட்கறாங்க. ஓகேவா? அதனால இத நல்லா படிச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்ல நாளையிலிருந்து திருக்குறள் இந்த 25 அதிகாரம் அவங்க வந்து டாபிக்ல சிலபஸ்ல குடுத்துருக்காங்க தெரியுமா? அந்த 25 அதிகாரத்தையும் டெய்லி ஒவ்வொரு அதிகாரமா 10, 10 குறளுக்கான குறளையும், அந்த விளக்கத்தையும் வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து வீடியோவா வந்து நான் குடுக்குறேன். ஓகேவா? நீங்க அந்த வீடியோ டெய்லி வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ள இருக்கும். சரியா? ஒரு 20 மினிட்ஸ், 1/2 அன் ஹவர்க்குள்ள நான் முடிக்கிற மாரி பார்க்குறேன். விளக்கமா அந்த குறள் என்னென்ன குறள், அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் 25 டேஸ்ல நம்ம இத முடிச்சிடலாம் நாளைலருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா. அதுக்கப்புறம் 25 டேஸ்க்கு அப்புறம் அதுலருந்து நம்ம கன்டினியூஸா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணோம்னா, இந்த திருக்குறள் எல்லாமே வந்து உங்களுக்கு டோட்டலா மனப்பாடம் ஆயிரும். ஓகேவா? இந்த மாதிரி நாளையிலருந்து இந்த திருக்குறளுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். நம்மளோட சேனல வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா 4த் டாபிக். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற டாபிக். சரியா? இது என்னென்ன இடத்துல கவர் ஆகுது அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்ல மக்களின் புரட்சி அப்படிங்கிற பாடம். 10th ஹிஸ்டரியில ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடம். இது ஆல்ரெடி ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க. இதுவும் ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்ப இங்க ஒருக்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 11th ஹிஸ்டரியில ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்கால எதிர்ப்புகள் அப்படிங்கிற பாடம். இதுவும் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க ஹிஸ்டரியில. இதையும் இங்க ஒருக்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
அடுத்ததா பெண்களின் பங்கு. இங்க சிலபஸ குடுத்திருப்பாங்க பாருங்க. பெண்களின் பங்கு. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற டாபிக். இந்த டாபிக் எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10த் ஹிஸ்டரி புக்ல தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற பாடம். இதுல வந்து பெண்களுடைய பங்கு என்னென்ன பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல உள்ள பெண்கள் வந்து விடுதலை போராட்டத்துக்காக என்னென்ன வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குடுத்திருப்பாங்க. இதுவும் நீங்க ஐஎன்எம்ல கவர் பண்ணிருவீங்க. திரும்ப இங்க ஒருக்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இந்த பாடம் வந்து இந்த டாபிக் வந்து எங்கெங்க கவர் ஆகும் அப்படின்னா, 10த் ஹிஸ்டரியில உள்ள 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பாடமும், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற பாடமும். ஓகேவா? 10த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில இருக்கு. இந்த நான் சைட்ல வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து எல்லாமே போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த 2 பாடம் வந்து 10த் ஹிஸ்டரியில வந்து கவர் ஆகுது. இதுவும் ஆல்ரெடி நீங்க ஹிஸ்டரியில பார்த்திருப்பீங்க. பார்த்திருந்தாலும் திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதுலருந்து வர மார்க் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட குறையாது. சரியா? இது வந்து யூனிட் 8. ஃபர்ஸ்ட் நான் அந்த யூனிட் 8 அண்ட் 9 2த்துக்குமான வேர் டூ ஸ்டடி தான் இந்த வீடியோ. இது வந்து யூனிட் 8. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது. ஃபர்ஸ்ட் இந்த 6 டாபிக் வந்து யூனிட் 8க்கானது. பார்த்தீங்களா? யூனிட் 8ல உள்ள எல்லா டாபிக்குமே வந்து நம்ம ஃபுல்லா முடிச்சுட்டோம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டோட்டலா பார்த்தாச்சு. இது எல்லாமே திருக்குறள் சார்ந்தது தான். சரியா? இதெல்லாம் டிக் பண்ணலன்னு நெனைக்காதீங்க. இது எல்லாமே திருக்குறள் நீங்க படிச்சாலே, அந்த திருக்குறளுக்குள்ளேயே வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடங்கிரும். ஓகேவா? அடுத்ததா பாருங்க 9த் யூனிட் 9 தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது. ஓகேவா? தமிழகத்தோட எக்கானமி எப்படி இருக்கு? தமிழகத்துல வந்து புவியியல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? கல்வி, நலவாழ்வு முறைகள் எப்படி இருக்கு? ஸ்கீம்ஸ் இந்த மாரி விஷயங்கள் பத்தி தான் இந்த இதுல ஃபுல்லா வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? யூனிட் 9 வேர் டூ ஸ்டடி சரியா? இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன குடுத்திருக்காங்க பாருங்க. சமூக நீதியும், சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் அப்படிங்கிறது பார்ட் ஏ. ஆப்ஷன் ஏவ வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் ஏக்கான லெசன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11த் பாலிட்டில சமூக நீதி அப்படிங்கிற பாடம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த பாடம் வந்து ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த பாடத்த நல்லா பார்த்துக்கோங்க. சமூக நீதிங்கிற பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இது தவிர எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன படிக்கணும்னா, தமிழ்நாடு ஸ்கீம்ஸ். அதாவது இந்த புதுமை பெண் திட்டம். இப்ப ரீசென்ட்டா போட்டாங்க தெரியுமா? தாய்மானவர் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம். அதுக்கப்புறம் இந்த திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து திருமண உதவித்தொகை திட்டம். இந்த மாரி பெண்கள் சார்ந்த திட்டங்கள், இது எல்லாமே வந்து சமூகம் சார்ந்த திட்டங்கள், சமூக நலனுக்காக செய்யப்படுற திட்டங்கள் எல்லாமே நீங்க படிக்கணும். இது நான் எங்க போய் தேடி படிப்பேன் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து கவலைப்பட வேணாம். இதுக்கான வீடியோஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30, 35 ஸ்கீம்ஸ் கிட்ட இருக்கு. இதுவரைக்கும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. நாங்க வந்து எடுத்து ரெடியா தொகுத்து வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? நாளையிலருந்து அதுக்கான வீடியோஸும் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஓகேவா? டெய்லி ஒரு ஸ்கீம்ஸ். சரியா? அந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து 10 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும். அவ்வளோதான் வந்து அந்த ஸ்கீம்ஸ பத்தி குடுத்துருப்பாங்க. டெய்லி ஒரு ஸ்கீம்ஸ் மட்டும் பார்ப்போம். சரியா? எல்லாத்தையும் நம்ம போட்டு டம்ப் பண்ணீங்க அப்டின்னா, உங்கனால கம்ப்ளீட் பண்ண முடியாது. டெய்லி ஒரு ஸ்கீம் அப்டிங்கிற விதத்துல, நான் அந்த எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்து குடுத்துடுறேன். மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த வீடியோ ஓகேவா? அத வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அத அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. கைப்பட உங்க நோட்ல. தயவு செஞ்சு நான் சொல்றேன். நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, அதுல கைப்பட வந்து உங்களுடைய நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மனப்பாடம் இருக்கும். நீங்க சும்மா அப்படியே வீடியோ பார்த்துட்டு விட்டுட்டீங்கன்னா, அந்த வீடியோ எப்படி ஹிஸ்டரியில இருந்து ஒரு நாள் அழிஞ்சிருமோ, அதே மாதிரி நாங்க சொல்ற விஷயமும் உங்களோட மெமரியில இருந்து ஒரு நாள் அழிஞ்சிரும். ஓகேவா? டெலீட் ஆகிரும். அதனால தயவு செஞ்சு ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ஃபர்ஸ்ட்டு லேப்டாப்பையோ, ஃபோனையோ நீங்க ஓப்பன் பண்ணி ஹெட்செட் நீங்க எடுக்கிறது ஃபர்ஸ்ட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட்டு உங்களோட நோட்டையும் ஒரு பேப்பர்னால எடுத்து வைங்க. அது ஒரு கிழிஞ்ச பேப்பரா இருந்தா கூட பரவால்ல. ஒரு பேப்பரும், ஒரு நோட்டும், ஒரு பென்னும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு உட்காருங்க. அதுக்கப்புறம் வீடியோவ ஆன் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் நாங்க சொல்ற விஷயங்கள் ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்குள்ளயும் 1, 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். சரியா? சும்மா வந்து யாருமே வந்து இத வந்து உட்கார்ந்து ரெடி பண்ண மாட்டாங்க. சரியா? இது எல்லாத்துக்கு பின்னாடியும் அவங்க தெரியாம ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. சரியா? அதனால வந்து நீங்க எஜுகேஷன் வீடியோ வந்து பார்க்கணும். நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும். நம்ம அதுல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பென்னையும், பேப்பரையும் எடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பென்னும், பேப்பரும் இல்லாம எஜுகேஷன் வீடியோ பார்க்குறது வந்து, அது வந்து பிரயோஜனமே இல்லாதது. சரியா? சுத்தமா நீங்க அத பார்த்து வந்து, உங்களுக்கு வந்து அதுல 50% தான் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். 100%க்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஓகேவா? அதனால பென், பேப்பர வந்து எடுத்து வச்சு எழுதிக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி பாருங்க. தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இது என்னென்ன அப்படின்னா, 11த் எக்கனாமிக்ஸ்ல தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்த படிச்சுக்கோங்க. அப்புறம் 8த்ல பெண்களின் நிலை அப்படிங்கிற பாடமும், இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற பாடம் 8த்ல இந்த 2 பாடத்த வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா?
மொத்தம் இந்த 3 பாடம் தான் இந்த டாபிக்கு. இது போக எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன படிக்கணும்னா, எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் ஓகேவா? நான் முதல்வன் திட்டம், உயர்கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், இல்லம் தேடி கல்வி இப்படிங்கிற மாரி ஸ்கீம்ஸ். இதுவும் அந்த ஸ்கீம்ஸ் வீடியோஸ்குள்ளேயே வந்துரும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இது போக மக்கள் தொகை 2011 அந்த குறியீடு எவ்வளோ? மனிதவள குறியீடு HDI, மகிழ்ச்சி குறியீடு, அதுக்கப்புறம் எழுத்தறிவு விகிதம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ இருக்கு? இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் மகிழ்ச்சி குறியீடு வந்து எவ்வளோ இருக்கு? அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே இதுக்கும் வந்து வீடியோஸ் வந்து நான் போட்டுறேன். தனியா ஜிகே டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி, மக்கள் தொகைனா என்ன? 2011 கணக்கெடுப்படி என்ன இருந்துச்சு? மனிதவள குறியீடுனா என்ன? அதுக்கப்புறம் CAG, சிபிஐனா என்ன? புலனாய்வுத் துறைனா என்ன? அதுக்கப்புறம் நிதி ஆயோக், அதுக்கப்புறம் லோக் ஆயுக்தா, லோக்பால் இது 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 எல்லாத்துக்குமே நான் தனித்தனி வீடியோவா வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேவா? ஆல்ரெடி உங்கள்ட்ட நோட்ஸ் இருக்குனாலும், நீங்க வந்து படிச்சுக்கோங்க. என் வீடியோ பார்த்து தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. வற்புறுத்தலும் கிடையாது. சரியா? இதுல என்னென்ன கவர் ஆகுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். இதுக்கான நோட்ஸு, புக்கு இல்ல கன்டென்ட் ஆல்ரெடி உங்கள்ட்ட இருக்கு அப்டின்னா, நீங்களே வந்து அதையே பார்த்து படிச்சுக்கலாம். எனக்கு தெரியல, எனக்கு எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறவங்க, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கீம்ஸ் சம்மந்தமான வீடியோஸ், திருக்குறள் இந்த மாரி எல்லா டாபிக்கான சம்மந்தமான வீடியோஸும் வந்து உங்களுக்கு வரும். நீங்க ஈஸியா அந்த வீடியோ பார்த்தே படிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது நலவாழ்வு முறைமைகள். இதுல பார்த்தீங்கன்னா, திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை வரும். அதுக்கப்புறம் வந்து மகப்பேறு உதவித்தொகை வரும். அதுக்கப்புறம் பெண் குழந்தை திட்டம் வரும். ஓகேவா? இந்த மாரி உதவித்தொகைகள் வரும் தெரியுமா? அதான் எல்லாமே வந்து ஸ்கீம்ஸ் தாங்க. யூனிட் 9 பொறுத்தவரைக்கும், எக்கனாமிக்ஸ் வந்து ஜியோகிராஃபில மட்டும் கவர் ஆகும். அது போக உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்கீம்ஸ் தான். 5 ஆண்டு திட்டங்கள், நிதி ஆயோக்னா என்ன, லோக்பால்னா என்ன, இந்த மாரி ஸ்கீம்ஸ் சம்மந்தமானது, அந்த அமைப்புகள் சம்மந்தமானதா நெறைய கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க. ஆப்ஷன் சி இதோட முடியுது. தமிழக புவியியல் கூறுகளும், பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இத பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 வந்து தமிழக புவியியல் கூறுகளும், பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுல 10th ஜியோகிராஃபில 2 பாடங்க. தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிற 2 பாடம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வேளாண்மை, மேம்பாட்டை அறிவோம் அப்படிங்கிற 2 பாடம். அப்புறம் 10th எக்கனாமிக்ஸ்ல தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் அப்படிங்கிற பாடம். இந்த 2 பாடமும் 9th தாங்க. எக்கனாமிக்ஸ் 9th எக்கனாமிக்ஸ், இது 10th எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இது 1 மட்டும் 10th ஜியோகிராஃபி. ஓகேவா? இந்த 2 பாடம் மட்டும். இந்த 2 பாடம் 9th அதுக்கப்புறம் இந்த 5வது பாடம் வந்து 10th எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இதுல உள்ள இந்த பாடங்கள மட்டும் நீங்க கவர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா, யூனிட் 9க்கான சிலபஸ் முடிஞ்சுச்சு. ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸ்லயுமே வந்து ஹிஸ்ட்ரினா வந்து 6th to 9th ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் குடுங்க. பாலிட்டினா 10th, எக்கனாமிக்ஸ்னா 11th, 12th, அ ஐஎன்எம்னா வந்து 10th இப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் 10th அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பேன். ஆனா இதுல வந்து அந்த மாரி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா இதுல ஆல்ரெடி லெசன்ஸே வந்து கம்மி தான். அதனால இன்னொன்னு நீங்க இதுல வந்து ஒரு பாதிக்கு பாதி லெசன் வந்து ஆல்ரெடி நீங்க சப்ஜெக்ட் அந்த ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் படிக்கும்போதே கவர் பண்ணிருவீங்க. அதனால இதுல நீங்க புதுசா படிக்க போறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மி தான். அதனால இருக்கிறத அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது போக உங்களுக்கு ஜிஎஸ் வந்து இப்ப இதோட ஜிஎஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு அ 6, 7 யூனிட்டுக்கான வேர் டூ ஸ்டடி வந்து குடுத்துட்டோம். இன்னும் இருக்கிறது என்னென்ன அப்படின்னா, சயன்ஸ், மேத்ஸ், கரண்ட் அவர்ஸ் ஓகேவா? கரண்ட் அவர்ஸ் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி டோட்டலா நம்ம கம்பைல் பண்ணி பிடிஎஃப்பா படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் டெய்லி நியூஸ் பேப்பர் பாருங்க. ஓகேவா? டெய்லி வந்து தினமணியும், தி இந்து நியூஸ் பேப்பரும் வாங்கி, டெய்லி வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பேஜஸ் மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் ரீட் பண்ண பாருங்க. ஓகேவா? ஏன்னா, அங்க எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து அவங்க யார எதிர்பார்க்குறாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்பைல் பண்ணி, நோட்ஸ் வாங்கி, அந்த மாரி படிக்கிறவங்கள அவங்க வந்து எதிர்பார்க்கல. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற கேண்டிடேட்ஸ் தான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? அதனால உங்களால முடிஞ்சது அப்டின்னா, டெய்லி உங்களுக்கு டைம் இருக்கு அப்டின்னா, டெய்லி ஒரு 1 ஹவர் வந்து நியூஸ் பேப்பருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. அது வந்து ஒரு நல்ல பழக்கமும் கூட. சரியா? அடுத்ததா, நீங்க சயன்ஸ், மேத்ஸ் இந்த 2 யூனிட்டுக்கு நம்ம என்ன வேர் டூ ஸ்டடி பார்க்க வேண்டியது இருக்கு. சயன்ஸுக்கும், மேத்ஸுக்கும் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். போட்டு எந்த டாபிக் வந்து நீங்க படிச்சா போதும். ஏன்னா சயன்ஸ்ல வந்து நீங்க படிக்கணும்னா 6th இருந்து 12th வரைக்கும் ஒரு 150 பாடம் இருக்கும். அவ்வளோலாம் நீங்க படிக்க வேணாம். ஓகேவா? 9th அண்ட் 10த்ல இம்பார்ட்டன்ட்டா சயன்ஸ்ல என்னென்ன பாடங்கள் படிக்கணும். அதுலருந்து 10ல ஒரு 7 கேள்வி அட்டெண்ட் பண்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் பாடங்கள் மட்டும் குடுக்குறேன். சரியா? 10க்கு 10 கேள்வி அடிக்கணும்னா, நீங்க ஃபுல்லா தான் படிக்கணும். நம்மனால சுத்தமா நீங்க சயன்ஸ் படிக்க ஏன்னா 100ல 50% பேருக்கு வந்து சயன்ஸ் வராது, வராதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிருவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கான மார்க் வந்து அங்கே லாஸ் ஆயிரும். அதனால அப்படி பண்ணாம, அட்லீஸ்ட் இந்த 10th, 9த்ல உள்ள இம்பார்ட்டன்ட் பாடத்த மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா, உங்களால 10க்கு 7 இல்ல 8 கேள்வியாவது ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அத பண்ணீங்கனாலே உங்களோட ஸ்கோர் வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகும். சரியா? இப்ப நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. 165 போட்டிருக்கீங்க. சயன்ஸ்ல வந்து ஒரு 8 கேள்வி அடிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும் பாருங்க. 173 ஆயிரும் உங்களோட ஸ்கோர். கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆயிரும். நீங்க எந்த கவலையும் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம். கண்டிப்பா
கண்டிப்பா நமக்கு போஸ்டிங் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கலாம். இல்ல 165னா நீங்க பயந்துகிட்டே இருக்கணும். கிடைக்குமோ? கிடைக்காதோ? நீங்க போய் எல்லா சேனல்லயும் அதுக்கப்புறம் என்னோட கட் ஆஃப் வந்து 165 எனக்கு வந்து போஸ்டிங் கிடைக்குமா? எனக்கு நான் கேட்ட போஸ்டிங் கிடைக்குமா? நான் கேட்ட ஊர்ல கிடைக்குது. இதெல்லாம் எதுக்கு? போடுறது போடுறோம். 10 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுட்டு தைரியமா உட்காந்துருங்க. ஓகேவா? அதுக்காக தான் வந்து சொல்றோம். ஓகேவா? இந்த சயின்ஸ், மேத்ஸ்க்கு நான் குடுத்ததுக்கு அப்புறம், இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள குடுத்ததுக்கு அப்புறம், ஜிஎஸ் வந்து நீங்க எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு டாப் 40 லெசன்ஸ் இருக்கு. 40 பாடங்கள். ஒரு இம்பார்ட்டன்டான 40 பாடங்கள் இருக்கு. அந்த 40 பாடத்த வந்து நீங்க இம்பார்ட்டன்ட்டா ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னா, 30லேருந்து 35 கேள்விகள். 75 கொஸ்டின்ஸ்ல 30லேருந்து 35 கேள்விகள வந்து ஜிஎஸ்ல நீங்க கவர் பண்ணிறலாம். அது போக சயின்ஸ்ல அந்த 15 பாடங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு 7லேருந்து 8 கேள்விகள் வந்து நீங்க கவர் பண்ணிடலாம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின் சயின்ஸையும் நான் சொல்லக்கூடிய அந்த 40 இம்பார்ட்டன்டான லெசன்ஸையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 40 கேள்விகள் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். சரியா? எக்ஸாம்ல 75 கொஸ்டின்ஸ்ல 40 கேள்விகள் கன்ஃபார்ம் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம தமிழ் 100 போடுறோம். மேத்ஸ்ல 25 போடுறோம். அதுல நம்மனால தமிழ்ல 95, மேத்ஸ்ல 20ன்னு வச்சா கூட நம்ம 115 எடுத்துக்குவோம். இதுல ஒரு 40ன்னா 155 நம்மளுக்கு பேசிக் மார்க் வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். ஓகேவா? இந்த பேசிக்க நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இன்னும் வந்து ஒரு 20 மார்க், 25 மார்க் தான். நீங்க ஈஸியா அடுத்ததுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த மார்க்க எடுத்துக்கலாம். நீங்க அத எப்படி படிக்கணும்? என்ன ஆர்டர்ல படிக்கணும்? எப்படி ஈஸியா இந்த எக்ஸாம 3 மாசத்துக்குள்ள 100 நாளுக்குள்ள நம்ம கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் டெஃபினிஷன் வீடியோ வந்து நான் நாளைக்கு வந்து போடுறேன். ஓகேவா? ஜிஎஸ் வந்து நீங்க எப்படி வந்து பண்ணணும்? ஆல்ரெடி தமிழ் வந்து நீங்க என்ன என்ன ரூட்ல படிக்கணும்? என்ன ஆங்கிள்ல வந்து படிக்கணும்? என்னென்ன ஏரியால இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 6த்ல நியூ புக்ல இருந்து எவ்வளோ கேள்விகள்? ஓல்டு புக்ல இருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க? அப்படிங்கிற மாரி ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல வந்து போட்டிருக்கேன். பொது தமிழ் என்ன படிக்கணும்? எப்படி படிக்கணும்? அப்படிங்கிற டாபிக்ல வந்து நான் போட்டிருக்கேன். அத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்க்கும் நான் அதே மாதிரி இந்த வேர் டூ ஸ்டடி எல்லாமே இந்த 9 யூனிட்டுக்கும் குடுத்து முடிச்சுட்டு, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம மிச்சம் 9 யூனிட்டுக்கு நான் குடுத்து முடிச்சுட்டு, உங்களுக்கு அதையும் வந்து நான் நாளைக்கு போட்டுர்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுல ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுக்கான லெசன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்மளோட சேனல்ல வரும். ஒன்லைனர் வரும். டெஸ்ட்டும் வரும். ஓகேவா? நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்க்கான வீடியோ வந்து ஹேண்ட் ரிட்டன் கையால எழுதப்பட்ட நோட்ஸ்க்கான வீடியோஸும் வந்து நம்மளோட சேனல்ல வரும். ஓகேவா? குரூப் 4 சக்சஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறவங்க, நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எல்லா உதவிகளும் நம்மளோட சேனல்ல கிடைக்கும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும், என்ன சந்தேகம்னாலும், உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? எந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்களோ, அந்த வீடியோ கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து உடனே குடுக்கப்படும். அதுக்கான வீடியோஸும் வந்து உடனே போடப்படும். ஓகேவா? சரி. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இவ்வளவுதான் யூனிட் 8, 9ல நீங்க படிக்க போறது. ஆல்ரெடி நான் சொன்னதே வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதையும் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கீழ டெலகிராம் சேனலோட லிங்க் குடுக்குறேன். அந்த சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, இதுக்கான பிடிஎஃப் வந்து அங்க இருக்கும். ஓகேவா? அத டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. இல்ல ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. எழுத முடியாதவங்க 90% பேர் வந்து எழுதலாம். அவங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ஒரு 10% பேர் வந்து ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க. ரொம்ப வந்து அவங்களுக்கு டைமிங் இல்லாம இருக்கும். வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் கிடைக்கும். அந்த மாரி உள்ளவங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஜெராக்ஸ் சும்மா இருக்கிறவங்க, நாள் பூரா படிக்கிறவங்களும் வந்து நான் ஜெராக்ஸ் எடுக்கிறேன்னு நெனைக்காதீங்க. கைப்பட எழுதுங்க. அப்பதான் எந்த பாடம் எங்க இருக்கு, எது இம்பார்ட்டன்ட் அந்த பாடம் வந்து உங்களுக்கு மனசுலயே நிக்கும். சரியா? அதனால தான் உங்கள கைப்பட எழுத சொல்றது. ஓகேவா? சரி. இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.